பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சோமனஹள்ளி ஏரியில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் அம்பிகா அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாலக்கோடு அடுத்த சோமனஹள்ளி ஏரியில் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து பொதுமக்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாசில்தார் ரஜினி தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முனிராஜ், சின்னசாமி, தீயணைப்பு நிலைய சிறப்பு நிலைய அலுவலர்கள் தெய்வம், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தென்மேற்கு பருவமழையின் போது ஏற்படும் திடீர் வெள்ளத்தில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் சிக்கிக்கொண்டால் எவ்வாறு மீட்பது, கிணறு, ஆறு மற்றும் ஏரிகளில் குளிக்கும் போது தவறுதலாக தண்ணீரில் சிக்கிக்கொண்டால் எவ்வாறு தப்பிப்பது, மேலும் உடனிருப்பவர்கள் தண்ணீரில் சிக்கி மூழ்கும் போது நீளமான குச்சி அல்லது கயிறு மூலம் அவர்களை மீட்பது, மரக்கட்டைகள், டியூப்கள், பிளாஸ்டிக் கேன்களை அவர்களின் அருகில் வீசுவதன் மூலம் அதனை பிடித்து உயிர் பிழைக்க வாய்ப்பு ஏற்படும், இதுபோன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பயிற்சி அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகே அறிவுசார் மையம் அமைக்க பேரூராட்சி தலைவர் PK முரளி பூமி பூஜை. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இதில் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட தக்காளி மண்டி அருகில் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அறிவுசார் மையம் அமைக்க காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகே அறிவுசார் மைய கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை பேரூராட்சி தலைவர் PK முரளி, செயல் அலுவலர் இந்துமதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி அடிக்கல் நாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக 21ஆம் மாத பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக விமல் கேட்டரிங் உரிமையாளர் ஏகாம்பரம் வேண்டா ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. மேலும் டிரஸ்ட் செயலாளர் ரவிச்சந்திரன், நாட்டு மருந்து கடை பாலாஜி ஆகியோருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கண்ணப்ப சித்தர் குரு பூஜை விழா நடைபெற்றது. மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டியை அடுத்த புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு கண்ணப்ப சித்தர் பீடத்தில் குரு பூஜை மற்றும் மகேஸ்வர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 2 நாட்களாக நடைபெற்ற இந்த விழாவில் ஆன்மீக சொற்பொழிவு, அன்னதானம், சாமி ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த சிவனடியார்கள், சன்னியாசிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா தாலுகா வேப்பூர் கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் 9ஆம் நாளான இன்று கங்கை அம்மனுக்கு சிரசு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க, பற இசை வாசிக்க, கரகாட்டத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு சென்ற சிரசு ஆனது வேப்பூர் பகுதிகளில் உள்ள முக்கிய வீதிகளில் பல வலம் வந்த சிரசு அதிகாலை கங்கையம்மனுக்கு வைக்கப்பட்டது. இந்த சிரசு நிகழ்ச்சியில் கோவிந்தா கோவிந்தா என கோஷம், பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் வழிபட்டனர். கோவில் நிர்வாகிகள், ஊர் நாட்டாமைதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று இந்த கங்கையம்மன் கோவில் திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தினர். இதில் ஊர் பொதுமக்கள், நாட்டாமைதாரர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கலைஞர் 200வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றிய திமுக சார்பில் நாட்டரசன் கோட்டையில் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒன்றிய துணை செயலாளர் கோலாந்தி கோதண்டபாணி ஏற்பாட்டில் பேரூர் கழக திமுக செயலாளர் ஜெயராமன் தலைமையில் அறுசுவை சைவ உணவு அன்னதானமாக பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கருணாநிதி, அழகப்பன், எஸ்தர் மேரி, அரங்கநாதன், இளங்கோ, அக்னிசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் அடிதடியில் இறங்கியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா பூத்தாம்பட்டியில் கோவில் திருவிழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. அதன் இறுதி நாளாக நேற்று இரவு ஊர் பொதுமக்களின் சார்பாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்பொழுது போதை ஆசாமிகளால் ஏற்பட்ட வாய் தகராறு நேற்று இரவு 2 மணி அளவில் அடிதடியில் முடிவடைந்தது. இதில் உள்ளூர் மக்கள் பலர் காயமடைந்தனர்.
பாண்டியன், வேல்முருகன் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரிதீஷ் என்ற மாணவனும், கோவில் பூசாரி லோகநாதன், முத்தன், கருப்பண்ணன் ஆகியோருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அதில் 3 நபர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அடிதடியில் ஈடுபட்ட நபர்களை இன்று கைது செய்வதாக வேடச்சந்தூர் காவல்துறையினர் உறுதியளித்ததாக தெரிகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த வாரம்தான் கோவில் திருவிழாவுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதித்தது. நீதிமன்ற உத்தரவை ஏற்று போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் ஏற்பாடு செய்கின்றனர். ஆனால் இதுபோன்ற அடிதடி சண்டையில் முடிவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கோவில் நகைகள் ஒப்படைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அருகே கல்கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பூசாரி பிரச்சனையால் 3 ஆண்டுகளுக்கு மேல் சாமி கும்பிடாமல் இருந்தனர். இந்நிலையில் கோவில் நகைகளை கோவில் ஒப்படைக்க வேண்டி நிலக்கோட்டை வட்டாட்சியரிடம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். மேலும் நீதிமன்றம் கோவில் நிர்வாகத்திடம் நகைகளை ஒப்படைக்குமாறு தீர்ப்பளித்ததை பொதுமக்கள் வரவேற்றனர். இந்நிலையில் வருவாய்த்துறை முன்னிலையிலும் நிலக்கோட்டை காவல்துறை முன்னிலையிலும் கோவில் நகைகளை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் சத்யபிரபா முன்னிலையில் கிராம நிர்வாக அலுவலர் பாண்டி, கிராம உதவியாளர் சவேரியார், வழக்கறிஞர் செந்தில்கணியன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நகைகளை சரிபார்த்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். அதாவது நிலக்கோட்டை தாலுகா முசுனூத்து பஞ்சாயத்து கல்கோட்டை கிராமத்தில் நாய்க்கிற தெருவு. இங்கே நான் சாமி கும்பிட்டுக்கு இருக்க முத்தாளம்மன் இதில் நகை வராமல் ஒரு 3 வருஷ காலமாக நாங்கள் போராடி இன்றைக்கி காவல்துறை அதிகாரி அவர்கள் எல்லாரும் இருந்து எங்களுக்கு மீட்டு அவர்கிட்ட பேசி இந்த பொருளை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு துணையாக விவோ அவர்களும் தாலுகா ஆஃபீஸிலையும் முசுனூத்து பஞ்சாயத்து காவக்காரர்கள் தலைமையிலையும் நம்ம கல்கோட்டை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி 3 வருஷ காலமாக போராடி அந்த பொருள்களை மீட்டு இன்றைக்கி கல்கோட்டை முத்தாளம்மன் கோயிலுக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. அது மீட்டு கொடுத்ததில் நாங்கள் ஒரு குறைபாடுகள் இருக்குது. குறைபாடுகள் இருக்கிறதுனால நாங்கள் திருப்பி தக்க நடவடிக்கை எடுக்கணும். பவுனு அதில் 7.5 பவுனு தான் இருக்குது. இன்னும் 20 பவுனு கம்மியாக இருக்குது வரல. வெள்ளி பொருளில் 2.5 கிலோ வெள்ளி, அதில் 770 அதில் தான் இருப்பு இருக்குது. இது வருவாய்த்துறையும் காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைச்சி இன்னும் அந்த பொருள்கள்லாம் மீட்டு கொடுக்கும்படி பொதுமக்கள் சார்பாக வேண்டி கோரிக்கை வைக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.